கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுத ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர்
இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த காலத்திலே உள்ளவர்களுடைய தெளிவுக்காக நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த காலத்திலே அந்த இயேசு வசித்த இடங்களிலே கல்லறைகள் மலைகளிலே குகைகளாக காணப்படும். அப்படியாக சிறு சிறு குன்றுகளிலே அவைகள் அந்த கல்லறைகளை அமைத்திருப்பார்கள். அங்கே கொண்டுதான் உடல்களை வைப்பார்கள். அப்படி இயேசு சிலுவையிலே மரித்த பின்பு அங்கே அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அதுவரையிலும் அந்த கல்லறையிலே யாரும் அடக்கம் பண்ணப்படவில்லை. முதலாவதாக இயேசுவை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த நாட்களில் சொல்லி இருக்கிறார், 3வது நாள் நான் உயிர் தெழுவேன் என்று. இதை ரோம சேவகர்கள், ரோம ராஜ்யத்தினுடைய அதிகாரிகள் அறிந்திருந்தார்கள். அங்கே குறிப்பாக வேத பாரகர்கள் அவர்கள் எல்லாம் இதை அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் காவலை வைக்க, காவலாளிகளை அங்கே வைக்க திட்டம் தீட்டினார்கள். இயேசுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டு அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லிவிடுவார்கள் என்று மனதிலே கொண்டு சரீரத்தை யாரும் எடுக்க வர முடியாதபடிக்கு அங்கே அந்த கல்லறையிலே வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி அதன் மேலே வைத்து அதை முத்திரை போட்டு யாரும் அந்த கல்லறை அருகில் வராதபடிக்கு காவலும் வைத்தார்களாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுகிற வேளையிலே அந்த கல் புரட்டப்பட்டது. கல் புரட்டப்பட்டது. அங்கே இருந்து இயேசு வெளியேறினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த நாட்களில் கல்லறைக்கு வந்து வாசனை திரவியங்களை வைக்கும்படியாக வருவார்கள். அப்படி அங்கே பெண்கள் ஆண்டவருடைய கல்லறையிலே வந்து வாசனை திரவியங்களை வைக்கும்படியாக கடந்து வந்த பொழுது கல்லறை திறந்திருக்கிறதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அதிர்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இங்கு இல்லையே என்று கலங்கின வேளையிலே தான் தூதனானவர் அவர்களை நோக்கி சொல்லுகிற வசனத்தை தான் நாம் வாசித்தோம். அதைத்தான் அவன் அவர்களை நோக்கி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தியை தேவதூதன் அந்த பெண்களிடத்திலே, ஸ்திரீகளிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே எனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். மரித்து போன ஒரு மனிதனாலே அல்லது மரித்து போன ஒரு தெய்வத்தினாலே எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதனோ தெய்வமோ ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஜீவன் இல்லாதிருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் சந்தோஷப்பட வேண்டாமோ? நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டாமோ? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யார் கூட இருக்கிறார்? நம்ம கூடவே இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. நாம் உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை நாம் முதலாவது நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உயிர்த்தெழுந்த நல்ல தெய்வமே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை எங்களுக்காக பலியாய் செலுத்தினீர். உம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீர். ஆனாலும் நீர் மரித்து மண்ணோடு மண்ணாய் போய் விடவில்லை அப்பா. நீங்க சொன்னீங்கப்பா, மரித்தேன் ஆனால் சதாகாலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், மூன்றாவது நாளிலே நீர் உயிர்த்தெழுந்தீரையா. இன்றைக்கும் எங்களோடு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை நடத்தும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தேவ பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் ஐயா, கிருபை நடத்தட்டும். ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். விசுவாசத்திலே பலன் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.